திருவாரூரில் மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கான மருத்துவ முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் துவக்கி வைத்து சிறப்பித்தார். மேலும் முகாமில் மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு செயற்கை காது கருவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேலூர் நீதிமன்ற வளாகத்தில் சிறை கைதிகளின் கைவினைப் பொருட்கள் 2 நாட்கள் சிறப்பு விற்பனை நேற்று தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஃப்ரீடம் என்ற பிராண்டின் கீழ் கைதிகளால் தயாரிக்கப்படும் இந்த பொருட்கள் வேலூர் மத்திய சிறைச்சாலை அருகிலுள்ள கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு இதில் கிடைக்கும் வருமானம் கைதிகளின் மறுவாழ்வுக்கும் அவர்களின் குடும்பங்களின் நலனுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோயில் அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் பழனிச்சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக பெயர் பலகையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தலைக்கவசம் அணியாமல் செல்வது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பயணித்த வாகனங்களுக்கு புதிய தானியங்கி கருவி மூலம் போக்குவரத்து போலீசார் அபராதம் விதிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து காவல் ஆய்வாளர் லெனின் பாரதி தலைமையில் நடைபெற்ற புதிய தானியங்கி கருவி வாகனம் மூலம் அபராதம் விதிக்கும் பணிகளை மண்டல காவல் கண்காணிப்பாளர் முருகையன் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் வாழைத்தோப்புகளில் இருந்து சிறுக தவணை முறையில் வாழைத்தார்களை திருடி மார்க்கெட்டில் விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் மூலமாக திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை அடையாளம் கண்டு போலீசார் சிறையில் அடைத்தனர். மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகம் அருகே பிரதான சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் அவதியடைந்தனர். மேலும் இதனால் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் நோய் தொற்றும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே 20,000 லிட்டர் எரிபொருள் ஏற்றி வந்த லாரி விபத்தில் சிக்கி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து பெட்ரோல் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் அங்கு விரைந்த வாடிப்பட்டி தீயணைப்புத் துறையினர் பெட்ரோல் கசிவை நிறுத்தி கவிழ்ந்த லாரியை மீட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஊராட்சியில் 300 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியை பூவிருந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். 19,20,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வகுமார் மற்றும் புட்லூர் ஊராட்சி செயலர் கோபிநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங்கிராஸ் பகுதியில் சாலையோர கடையில் விற்பனை செய்யப்பட்ட சோயாவில் புழு கிடந்தது வாடிக்கையாளர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வாடிக்கையாளர் அளித்த புகாரின் பேரில் சாலையோரம் இருந்த சம்பந்தப்பட்ட தள்ளுவண்டி கடை மூடப்பட்டு போலீசார் உரிய விசாரணை நடத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.